இந்த பாஜக அரசாங்கத்துடைய ஏதாவது ஒரு நடவடிக்கையை நம்ம விமர்சித்து பேசினா தேச விரோதி, ஆன்டி நேஷனல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க. ஆன்டி இந்தியன். ஆனால் இந்த பாஜக அரசு இன்னைக்கு எடுத்திருக்க ஒரு முடிவு இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப ஆபத்தான முடிவு. இந்த தேசத்தினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய முடிவு. அது என்ன முடிவு? எலான் மாஸ்கனுடைய ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை இந்திய தொலைத்தொடர்பு சந்தையில் அனுமதிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆபத்தான முடிவை இந்த பாஜக அரசாங்கம் எடுத்திருக்கு. அவர் இந்திய தொலைத்தொடர்பு சந்தைக்குள்ளே வந்தார்னா பூமியிலிருந்து குறைந்த தூரத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோளை அவர் உருவாக்குவார். அதை அவர் பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இஸ்ரோ உள்ளிட்ட பல நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள்களிலிருந்து தரவுகளை திருடக்கூடிய ஏற்பாடு என்பது நடக்கும். அதன் மூலமாக திருடப்படக்கூடிய தரவுகள் சந்தையில் வெளிநாட்டுக்கு விற்கக்கூடிய ஒரு ஆபத்து என்பது இருக்கும். இந்த ஆபத்தை புரியாமல் இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறதா, அல்லது இப்படி நடந்தாலும் பரவாயில்லன்னு அக்கறை இல்லாமல் இந்த முடிவெடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. சரி, இந்தியாவுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டை, மக்களுக்கான சேவையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான், வலுப்படுத்துறதுக்கு தான் இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், இவர் அனுமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் அப்படின்னு இந்திய தொலைத்தொடர்புத்துறை டெக்னாலஜிக்கலி சவுண்டாக இருக்கிறாங்க. அவங்களுடைய C.DOT அப்படிங்கிற டெக்னாலஜி ரொம்ப வலுவாக இருக்குது. சேட்காம் சொல்லக்கூடிய சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு அவங்கள பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் இதை பயன்பாட்டை மிகப்பெரிய ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அப்படி உருவாக்கி வைத்திருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் என்கிற ஒன்றிய அரசாங்கத்துடைய நிறுவனம், BSNL என்கிற பொதுத்துறை நிறுவனம், அதே போல் அவங்களுடைய C.DOT என்கிற டெக்னாலஜி, இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் பயன்பாட்டை வலுப்படுத்துறதுக்கு பதிலாக ஏன் ஒரு தனியார் நிறுவனத்தை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால், இதில் இவங்களுக்கு திரைமறைவு பேரமோ ஒப்பந்தமோ இருக்கா என்று கேட்க வேண்டியிருக்கு. சரி, இந்த தேசத்திற்கு ஒரு ஆபத்து வருது, தனியார் நிறுவனத்திற்கு பட்டு கம்பளம் விரிக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி பாருங்கள், BSNLங்கிற ஒரு கம்பெனி செல்ஃபோன் சர்வீஸ்க்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தனியார் நிறுவனங்கள் இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற போது இன்கமிங் கால் நம்ம ரிசீவ் பண்ணால் ஒரு நிமிடத்திற்கு 8 ரூபா டேரிஃபை கட்டணும். எப்போ பொதுத்துறை நிறுவனம் இந்த சர்வீஸில் வந்ததோ அப்போ தான் வேறு வழியே இல்லாமல் தனியார் நிறுவனங்களும் இன்கமிங் காலுக்கு கட்டணம் இல்லை அப்படின்னு நிலைமையை உருவாக்குனாங்க. இதன் மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏர்டெல், இருக்கக்கூடிய ஜியோ, இந்த 2 நிறுவனங்களோடு ஸ்டார்லிங்க் இணைந்து இந்தியாவுடைய எல்லா டெலிகாம் நெட்வொர்க்கையும் கையகப்படுத்தினாங்கன்னா நேச்சுரலாக BSNL என்கிற பொதுத்துறை நிறுவனம் காணாமல் போயிடும். அதுதான் இவங்க விரும்புகிறாங்க. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் என்ற இந்த விமான நிலையங்களை தனியாருக்கு கொடுத்த உடனே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் அவங்க நிர்ணயித்த கட்டணம் தான். அதுவே தான் டெலிகாம் செக்டாரில் நடக்கும். 140 கோடி மக்கள் கொண்டிருக்கிற பெரிய சந்தையில் ஸ்டார்லிங்க் என்கிற நிறுவனம் அனுமதிக்கப்பட்டால் ஒன்று இந்த தேசத்தினுடைய உள்நாட்டு பாதுகாப்பிற்கு ஆபத்து, பொதுத்துறை நிறுவனங்கள் காலியாயிடும். பொதுத்துறை நிறுவனங்கள் காலியானால் இதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஸ்டார்லிங்க், ஜியோ, ஏர்டெல் என்கிற இந்த ட்ரையோவை, இந்த முக்கூட்டை பயன்படுத்தக்கூடிய நிலைமை வந்ததுன்னா நம்ம சேமிப்பு, நம்ம பாக்கெட்டில் இருந்த பணத்தினுடைய பெரும்பகுதி இந்த நாம் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனுக்கும் டேட்டாவுக்கும் நாம் செலவழிக்க வேண்டி இருக்கும். இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா யார் தேச விரோதி? இப்படி செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்புனா இந்த அரசாங்கம் நம்மளை தேச விரோதின்னு சொல்லுது. ஆனால் அமெரிக்காவிலிருந்து ஸ்டார்லிங்க் என்கிற எலான் மாஸ்குடைய நிறுவனத்தை இந்திய சந்தைக்குள் அழைத்து வருகிற இந்திய பாதுகாப்பிற்கு ஆபத்தையும் இந்திய மக்களுடைய சேமிப்பை சுரண்டுகிற இந்த அனுமதி அளிக்கிற இந்த அரசு தான் தேச விரோத அரசு. இந்த மெசேஜை மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும். ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்குள் வருவதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது.